ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் வந்து ஒரு வேரில் மாலை ரெடி பண்ண போகிறோம். அந்த வேரோட பேர் யாருக்கெல்லாம் தெரியுமோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தெரியலன்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் மாலை ரெடி பண்ணதுக்கப்புறம் அது என்ன வேறுன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். வேரை வாங்கி கொண்டு வந்த உடனே இதுக்குள்ளே இருக்கிற தூசெல்லாம் வந்து நல்லா தட்டி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம மாலை ரெடி பண்ண முடியும். இல்லைனாக்கா அதுக்குள்ளே இருக்கிற டஸ்ட் கொட்டிக்கினே இருக்கும். நம்மளால் வந்துட்டு நம்ம சரியாக செய்ய முடியாது நம்ம வேலையை. அதனால் அதுக்குள்ளே தூசெல்லாம் தட்டி எடுத்ததுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 4-5 முறை அலசி எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற தூசு மொத்தமும் வெளியே வரும். இல்லைன்னா வந்து அதுக்குள்ளேயே இருக்கும். நம்ம மாலை ரெடி பண்ணும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கொட்டினே இருக்கும். நம்ம மேலே தூசு வந்துனே இருக்கும். நம்மளால் வேலை செய்யவே முடியாது, அழகாகவும் இருக்காது மாலை வந்துட்டு. அதை தான் நாங்கள் வந்துட்டு இந்த வேரை வந்து க்ளீன் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.